சாலமோன் ராஜா ஆண்டவருக்காக ஆலயத்த கட்டுனது தான் அநேகம் பேருக்கு தெரியும். ஆனா ஒரு பக்கத்துல ஆண்டவருக்காக ஆலயத்த கட்டுன சாலமோன், இன்னொரு பக்கத்துல பார்வோனின் குமாரத்திக்காக அரண்மனைய கட்டிட்டு இருந்தாரு. ஆலயத்த கட்டுறதுக்கு செலவழித்த காலங்கள விட, நேரங்கள விட, ஐஸ்வர்யத்த விட இன்னும் அதிகமான பலத்த பிரயோகிச்சு அவர் அரண்மனைய கட்டிட்டு இருந்தாரு. ஆமாங்க, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்திய நேசித்ததும் அல்லாம, மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க, ஒரு பக்கத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமா ஆலயத்தை கட்டினதுதான் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பக்கத்துல பாருங்க, மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர் சொல்லிட்டு அந்நிய ஸ்திரீகள் மேல, அநேக ஸ்திரீகள் மேல ஆசைப்படுறாரு. அவரோட மாம்சீக இச்சைகளை நிறைவேற்றிட்டே இருக்கிறாரு. இதனால முடிவுல என்ன ஆகுதுன்னா, டோட்டலா ஆண்டவருக்கும் அவருக்கும் இருக்கிற ஐக்கியத்துல இருந்து அவர் பின்மாற்றம் அடைகிறாரு. அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் அவன் பின்பற்றினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க, நம்ம கூட இப்படித்தான். நான் விடாம சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் ஆராதனை பண்றேன், நான் ஆண்டவரோட ஐக்கியத்துல இருக்கிறேன்னு நினைச்சிட்டு சர்ச்சுக்கு தொடர்ந்து போனாலும், ஆண்டவரோட ஐக்கியத்துல இருந்தாலும், மாம்சீக காரியங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுக்கும்போது, நம்ம கூட சாலமோன் மாதிரி ஒரு நாள் முழுமையா பொல்லாத காரியத்தை ஃபாலோ பண்ணி போற மாதிரி ஆண்டவரை விட்டு டோட்டலா பின்மாற்றத்துக்கு போற நிலைமை வந்துரும். இதனால நம்ம அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கிறோம். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கணும்னா, மாம்சீக இச்சைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுமதிக்காம இருக்கணும்.